ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஜென்ரலாக ஒரு பாறையினுடைய வயசை எப்படி கணக்கு போடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் கிராமத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தெரியும், நம்ம கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும். இது நம்ம தாத்தா பாட்டி காலகட்டத்திலிருந்தே இருந்திருக்கும். நாமளும் அது மாதிரிலாம் ஏறி விளாண்டுருப்போம். இந்த பாறை எத்தனை வருஷமா அந்த புவியின் மேற்பரப்பில் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. அதுதான் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தட், விண்வெளி கதிர் வெளிப்பாடு முறை. இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங், தமிழ் சென்டென்ஸ் என்னன்னு எனக்கு தெரில. நான் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்த்தப்போ எனக்கு கிடைச்சது விண்வெளி கதிர் வெளிப்பாடு முறை, காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்துறது மூலமா ஒரு ஜியாலஜிஸ்டால, ஒரு ஆர்கியாலஜிஸ்டால அந்த பாறை எத்தனை வருஷமா புவியின் மேற்பரப்புல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பாறை வந்துட்டு புவியின் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு கீழே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய அணுவின் தன்மை ஒரு மாதிரி இருக்கும். அதுவே அந்த பாறை புவியின் மேற்பரப்புல வந்துருச்சுன்னா, டெய்லியும் சூரிய கதிர்கள் அது மேல படுறதுனால, விண்வெளி கதிர்கள் அது மேல படுறதுனால அந்த அணுவின் தன்மை மாறும். இந்த தன்மை மாறுறது மூலமா அதோடைய வயசு என்னங்கிறத கணிக்க முடியுங்க. இதுதான் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புவியின் மேற்பரப்புல அது எத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடுங்க. இதுவே அந்த கல் எந்த வருஷம் உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் மெத்தட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுவே புவியின் மேற்பரப்புல ஒரு கல் எத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1863 வருஷம் பல்லாவரத்துல சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அப்படிங்கிற ஒரு கைக்கோடாரி கண்டுபிடிச்சிருக்காருங்க. இது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பழங்கற்கால மனிதன் பயன்படுத்தின கல். இது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பழங்கற்கால மனிதன் பயன்படுத்தின கல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அது எப்படி இருக்கும்னா, ஜென்ரலா அந்த கல்லை லைட்டா சீவி அந்த பழங்கற்கால மனிதன் பயன்படுத்தியிருக்கிறான், வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறான். இந்த கல் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி தான் பயன்படுத்தினது அப்படிங்கிறத காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தட் மூலமா சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாறையினுடைய வயதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது புவியின் மேற்பரப்பில் எத்தனை வருஷமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், ஏதோ ஒரு ஜியாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இந்த காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் மெத்தடை பயன்படுத்துறது மூலமாக அதனுடைய வயசு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.